இன்னைக்கு ஒரு vlog எடுத்து வந்திருக்கோம். அது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் அப் சேலஞ்ச் பார்ட் 3. அதனால ஹெட்ஸ் அப் சேலஞ்ச் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 10 படம் பேர் எழுதி வச்சுருக்கான். 2 டீமாக பிரிஞ்சு அந்த பட பேரை நடித்து காட்டுவோம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. இதில் என்னென்னா 3 பேர் இருக்கிறதுனால நாங்கள் ஆஸ் யூஷுவல் பார்ட் 1 பார்ட் 2ல் என்ன பண்ணோமோ அப்படி தான் பண்ண போகிறோம். அம்மா மிஸ்டியும் ஒரு டீம், நான் ஒரு டீம். நான் 10 படம் எழுதி வச்சுருக்கேன். அவங்க ஆளுக்கு 5 படம் எழுதி வச்சுருக்காங்க. ஆளுக்கு என்னென்ன படம் எழுதி வச்சுருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்களோட பேப்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நடிக்க ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி இதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பண்ணிட்டோம். அன்னைக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா நம்ம இப்போ ஒரு 10 நாளாக எந்த vlogகும் போடலையா. அப்போ எல்லாரும் போய் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பழைய வீடியோஸை பார்த்துட்டு சும்மா இருக்காம அந்த ஹெட்ஸ் அப் சேலஞ்ச் வீடியோ கமெண்ட்ஸில் மட்டும் வந்து ஆஹா சிரிப்பாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குது சிரிச்சு சிரிச்சு, இதோட பார்ட் 3 வருமா, பார்ட் 3 வேண்டும், பார்ட் 3 வேண்டும் அப்படின்னு. பார்ட் 3யா? சரி, இந்த வருஷமும் நிறையா புது படங்கள்லாம் வந்திருக்கு. புதுசு பழசெல்லாம் கலந்து கட்டி எழுதி வந்திருக்கோம். இப்போ அந்த புது படங்கள்லாம் எப்படி நடிச்சு காட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? இப்போ முதல் வந்து அம்மாவும் மிஸ்டியும் சேர்ந்து பண்ணுவாங்க, நான் தனி. சரியா? இப்போ நான் காட்டுறேன். இப்போ முதல்ல நீங்க பாத்துக்குங்க. பாத்துட்டீங்களா? ஓகே. குட்டு காளி, குட்டு குட்டு காளி, குட்டு காளி. காளி குட்டா? ஓ, கொட்டு காளியா? எப்படி பாருங்க, இவரோட நடிச்சு காட்டு படப்பேரை 2ஆ பிரிச்சு 2 நேரம் நடிச்சு காட்டுறாங்க. சரி, இப்போ யாரு ஒரு பேப்பர் இப்ப நீங்க எடுங்க, அவங்களுக்கு காட்டிடுங்க. பார்க்க கூடாது நீங்க. குடு गाइस, இதான் படப்பேரு. சரியா? நான் அம்மா, நீ பாட்டி. பாட்டி, கிழவி. பாட்டி சொல்லி தட்டாது. பாட்டி பாட்டி ஃபர்ஸ்ட். பாட்டி. சொல். டிப்பா. பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தா. பாட்டி அது இருக்கு. அது இல்ல, அவ்வளவுதான். பாட்டி இருக்கு. பாட்டியை திருப்பி போடணும். பாட்டிக்கு முன்னா, பாட்டிக்கு அப்புறம். பாட்டி பேசுறது. பாட்டி கிராண்ட்மா. கிராண்ட்மா. பாட்டி என்ன கிராண்ட்மா? கிராண்ட்மா நீ. கொள்ளி கொள்ளு தாத்தா. கொள்ளு மாட்டி. கொள்ளு மாட்டி. கொள்ளு மாட்டி. முட்டி கிராண்ட்மா. கிராண்ட்மா நீ. கிரானி. முட்டி கிராண்ட்மா. என்ன தெரியுமா, நான் வந்து வெளிநாட்டுக்கு போங்க டை கட்டிட்டு வெள்ளைக்காரன் பேசலாம், அந்த வெள்ளை இங்கிலீஷ்ல அதை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கிராண்ட் மதர். அப்ப நீங்க இந்த வெள்ளைக்கார படங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, கிராணி வந்து அன்னைக்கு வடிவகரசி அவங்களோட படம் பார்த்தோம்ல, தமிழ் படம் தானே அது. அது பேய் படம். இங்க பாருங்க, முத பாட்டின்னா அதை இங்கிலீஷ்ல சொல்றானே டிப்பா. என்னடா டிப்பா? நீ தானடா பாட்டியை திருப்பி நான் யோசிக்கிறேன் டிப்பா. ஐயோ, இவன் மூளை ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. சரி, இவன் நானு சரியா காட்டுறது. गाइस, இதான் பட பேரு. எனக்கு காட்ட நான் சரியா பார்க்கல. சரியா? நீ ஃபர்ஸ்ட் அது. गाइस, இதான் பட பேரு. பறக்கிறது. பறந்து போ. பறந்து போன்னு என்ன படம்? தமிழ் சிவாட. ஓ ஆமா ஆமா ஆமா, தமிழ் பட ஹீரோ. என்னங்க நான் ஈஸியா கண்டுபிடிக்க பாருங்க. இவங்க இப்படினோனே நான் பறந்து போன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து பாட்டி பியாட்டிங்க, இவன் டிப்பா டிப்பாங்கற. நாங்க வந்து ஈஸியா லெவல் எழுதுனோம் பாவம். இப்போ நீ எடுக்கணும் என்ன? அப்படியே. ஆமா, நான் எடுக்கிற பக்கம் சரியா இருக்கு. அவளுக்கு ஏன் காட்டுற? கண்ண மூடுங்க. गाइस, இதான் பட பேரு பாருங்க. இப்போ இத நான் நடிச்சு காட்டணும். சரியா? இப்ப பாருங்க நான் பாடுற பாட்டை. நான் பெண், வைஃப், அம்மா. அம்மா அப்பா. அப்பா அழகான பேரண்ட்ஸ். அம்மா அப்பா. மருமகளா? நீ பெண் பெண் பெண். ஆண்.
3 வேர்டு. பெண், ஆண் படவே எழுதுறியா? பெண், ஆண், பயம், ஆண் பாவம். ஆண் பாவம் கொள்ளாதது. கொள்ளாதது. நான் எழுதல, நீ எழுதிக்க. தம்பி எழுதுன. நான் எழுதுனேன். ஆண் பாவம் பொல்லாதது. ஆமா. அதுவும் பார்த்திருக்கோம் தானே. நான் இங்கே மிஸ்டி வந்து பெண் அப்படின்னுச்சு, அதோட ஒப்போசிட்டை சொல்லணும். அப்படி ஒப்போசிட்ன்றதுக்குள்ள மிஸ்டி வந்து பெண் மருமகள். நான் சொன்னேன் இல்ல மிஸ்டி இப்ப சொன்னீங்க அப்படின்னானே, நான் மருமகள் இப்ப சொன்னது இப்படி இப்படின்னா பேசுறது சொன்னது மொழி அது எல்லாத்துக்கும் வரும். அப்படித்தான் இப்பதான் பண்ணா இருக்கும். சரியா பார்த்தாச்சா? மத்த பக்கம் பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துட்டியா? சரி சரி சரி. காய்ச்சி தான் பட பேரு. இது நீ ஃபர்ஸ்ட் சொல்ல, நான் சொல்லிடுவேன். முத எத்தனை வேர்டு எனக்கு ஒரே word சொல்லுங்க. தான். சரி சொல்லு, நடிச்சு காட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்க பாப்போம். மௌனம். இது இன்னும் நான் பேசக்கூடாது, கேம் ஆரம்பிச்சா பேசக்கூடாது. உயரம். நான். ஆண். மகன். தாய். தாய் கிழவியா? தாத்தா. அப்பா. இவனா? இவனுக்கு போன் பேசுறது சித்தி. தங்கச்சி. சித்தா. நான் என்னன்னா அப்பாட தம்பி சொல்ல. guys இங்க பாருங்க, அப்பா தம்பி. இவங்க பாருங்க, இவன் புதுசா கண்டுபிடிக்கிறான். இப்ப சித்தப்பா அப்பாவோட தம்பி தானே, அப்பாவோட தம்பியா? இது என்னது? அப்பாவோட தம்பி தானே. அதை விடு, இது என்னது? இங்க பாருங்க, அப்பாட தம்பி அப்படி என்னது? அப்பாட தம்பிங்கிறாய். இவன் ரொம்ப நேரமா முக்கிட்டு இருந்தாரு. அப்பா, கிழவி, தாய் அதெல்லாம் மிச்சு சொல்லிச்சு. இவன் அடிக்கடி போன் பேசுவான். யாருக்கிட்ட? சித்தி கிட்ட. அவங்களுக்கு புருஷன் சித்தா. அதான் முடிவு வருது. இவரு அப்பா அப்பாட தம்பி. இவருக்கு டைமுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. ஐயா, இவன் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காரு. இவன் ரொம்ப முக்குறான், சரி வராது. சரி, இப்ப நீ தூக்கி தள்ள. கண்ண மூடு. நீங்க கண்ண மூடு. கூட பேப்பர். காய்ஸ் இதான் படத்தோட பேர் பாத்துக்குங்க. சரி இவ்வளவு அப்பா தூக்கணும். சரி இது கடந்து செய்ய பாருங்க நடிப்பு திறமையா. ஹெல்மெட் மாட்டீங்க. இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு மாஸ்க். எவ்வளவு ஹெல்மெட்டை மூஞ்சிக்கு போடுவாங்க. நான் மூத்துக்கு போட்டு காட்டுறேன். ஹெல்மெட் எடுத்து மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் கிட்ட பைக்கை கொடுத்தா ஹெல்மெட்டால மூஞ்ச மறைச்சிக்கிட்டு நானும் யோசிக்கிறேன். இதை விட ஒருத்தனால நல்லா நடிக்க முடியாது. அத போய் ஹெல்மெட்டுங்கிறாரு. வாய மூடு. தாத்தாட தம்பிட்ட அப்பாட தம்பி சொல்றதுக்கு வேற வரல. இவனுக்கு வந்த மாதிரி எனக்கு வரல அந்த ஐடியா. அப்பா அப்பா அப்பாவுக்கு அடுத்தவர். அப்பா ஸ்தானத்துல அடுத்தவர் வந்து அப்பாட தம்பி, அப்பாட அண்ணன் அப்படிங்கிற. அப்பாட தம்பி. சரி இவன் நானு நான் எடுக்கணும். நீங்க அப்பா நான் அடுத்த லெவலுக்கு போறேன். மிஸ்டேக் வந்து பட பேரை சொல்லிட்டு போயா. மாஸ்க் அப்படி ஒரு படம் இருக்கா? கவினோட படம் பாக்கல நீ? இப்ப நான் தான் எடுக்கணும். இப்ப நான் எப்படியோ என்ன எடுக்கிறதே முடிச்சது. சரியா? நான் பார்க்கல. காய்ச்சி தான் பட பேரு. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, செகண்ட் நான். மீசைய முறுக்கு. மீச காஞ்சனா. முட்டி. மீச முட்டி. முட்டி மீச. கொம்பு. எமன். ராஜா. ராஜா எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. ராஜா. ராஜாதி ராஜா. ராஜா ஒரு என்ன படம்? ராஜா முதலாவதா ரெண்டாவதா? கடைசி. பேசாத கடைசி. முதலாவது. ரெண்டாவது. வந்தாரா? இல்ல வந்தா ராஜா வந்தா. ரெண்டாவது தானே ராஜா. கான்ஃபிடென்ட்டா சொல்லு. கண்ணாடி ராஜா. கண் ராஜா. பார்வை. இருங்க பெரிய ராஜா.
பெரிய ராஜா ராஜா மகாராஜா. பிக் பாஸ் காட்டி அதுல எது பிக் பாஸ் காட்டு? இங்க பாருங்க இங்க. பிக் பாஸ் நம்ம ஜெயலலிதா சொல்றீங்க. இல்ல, நான் பிக் பாஸ் பல பார்த்துருக்கேன். பெரிய கண் ஒண்ணு காட்டலாம், பிக் பாஸ்ல எதோலாம் காட்டலாம். மிஸ்டி வந்து பேசுது. பிக் பாஸ் புரியல உனக்கு? எப்ப சொன்னேன்? இப்படி சொன்னேனே. மகாராஜாவுக்கு நீங்க வேற அந்த காதை பொத்திக்கிட்டு அந்த அண்டாவை இப்படி காட்டுவாருல்ல, லட்சுமி லட்சுமி அப்படி ஏதாவது பண்ணுவீங்களா? அந்த அளவுக்குல அவரோட கரெக்டர் எடுத்துருங்க. சரி, இப்ப கண்ணை கொடுங்க. இப்ப நீ அதான் இப்ப நீ எடுத்து தலை உச்சந்தலையில நீதானே மூடணும் இல்லையா? இல்ல, நான் தான் சரியா நடிக்கிறேன். வச்சிருக்கேன். திருப்பு. ஓகே, இப்போ இது கண்ணை திறக்காத. கைஸ், இதான் பட பேரு. இதை இங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனா இப்படி ஒரு படம் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சரியா? பூ மலருது. போ பூ. கார். சாவி. சாவி. கீ. பூக்கி. பூக்கி. பூக்கியா? பூக்கி நல்லா இருக்கு இது. மிஸ்டி வந்து சொல்லுது பூக்கின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அப்படின்னா அவன்னா அது ஒரு படம். பூக்கி விஜயாண்டனியோட அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம் தானடா பூக்கி. அப்படி அந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கு. அதுக்கே அட்டகத்தி தினேஷ் நினைச்சேன். அப்படி நினைச்சேன். அது அட்டகத்தி சொல்றாரு அவர்ரா தினேஷ். எந்த தினேஷ்? அட்டகதை. அட்டகதையா? அட்டகதை தினேஷ். அட்டகதை இல்லடா, அட்டகத்தி. ஓ, இவங்க வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிக் பாஸுக்குடா, ஒருத்தன் அட்டகதை தினேஷ் நடிச்ச பூக்கிடா. அவங்க அனுபவிக்க நீங்க தானே கேட்டீங்க. பூக்கி இப்ப வந்தது, அட்டகதை வந்து 10-15 வருஷம் ஆகுது. விஜய் ஆண்டனி சாரோட மருமகன் நடிச்சாருல. இல்ல பாத்தீங்களா? பார்க்கவே இல்ல, பாத்துருக்கோங்க. இவன் அட்டகதையெல்லாம் உட்காந்து பூக்கின்னு பாத்துருக்கான் போன வாரம் யூடியூப்ல. அதான் டக்குன்னு அட்டகதை தினேஷ் நடிச்ச பூக்கி எனக்கு தெரியாதா? நான் பாத்துருக்கேன்டா. இப்ப சொல்றேன், ஓ அட்டகதை தான் விஜய் ஆண்டனியோட மருமகனா? எனக்கு தெரியவே இல்ல. பாரு, பாட்டு பாத்துக்க போல. அந்த பாட்டு ப்ரோமோ எல்லாம் விஜய் ஆண்டனி போட்டு பாருங்க. ஒருக்கா காட்டுனா தானே. ஆமா, அதான் எனக்கு இப்ப ஞாபகம். விஜய் ஆண்டனி இப்படி கலர் முடியல வச்சு பாடிட்டு இருப்பாரு. ஆமா, அந்த மலைக்கு நான் என்ன எப்படி பாருங்க. பிக் பாஸ் அப்பாட தம்பி அட்டகதை பூக்கி என்னெல்லாம் வருது பாருங்க. இப்ப தெரிஞ்சுக்கங்க, விஜய் ஆண்டனியோட மருமகன் தான் அட்டகதை தினேஷ். லப்பர் பந்துல நடிச்சாருல்ல, அவர் தான் பூக்கி. லப்பர் பந்துல நரச்சதாரியோட வந்தாருல்ல, அவரு விஜய் ஆண்டனிக்கு மருமகனா? எப்படி? சரி, இப்ப 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 நீங்க இப்ப நடிச்சது நான் தான் நடிச்சேனா? இப்ப நானு இதே போல ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா गाइस? இதான் பட பேரு. கருப்பு. கருப்புன்னு ஒரு படம் என்ன சொல்லணுமே? அப்ப சொல்ல கருப்பு சின்னதாக்கு கருப்புன்னு. அப்ப அதான் படமானு கேட்டா இன்னும் இருக்குடா அப்படி வந்துருவாங்க சொல்லி. கருன்னா என்னது? கருக்கு அடுத்தது குர். கருப்பு. கருப்பு நான் சொல்றேன், நீ பேசக்கூடாது. நீ பாம்பு, பயம், கருபயம், கருணாகம், பயம். என்ன பயம்னா? பாம்பு பயம். கருடன். பாம்புக்கு அருக்கு பயம். என்ன பயம்? எது பயம்? இல்ல, நான் கண்டுபிடிச்சது. இவரு என்னடான்னு கேட்டா மிஸ்டி வந்து ஓ அப்ப பறக்க அப்படி இவரு கிட்ட வந்துருவாரு. அந்த கடைசி பாயிண்ட் கடைசி செத்தாலே சொல்ல மாட்டேன். நான் என்ன நம்பிக்கைன்னா ஒரு கருனா அடுத்து இல்ல, ஆனா அதுல வடபடிக்காத
வந்து இவள் இப்படி காட்ட அப்ப பறவை கண்டது வந்துருவான் இவன் பறவை காட்டல அப்பவே காட்டல இவன் அப்பவே காட்டல ஒரு கர்ரை வச்சுக்கிட்டு அப்படின்னு கருடன் சரியா நானே அடுக்கிறது நீயா யார் அடுக்கிறது நீதான் ரெடி நான் பார்க்கல வந்து நீங்க பார்க்கலாம் நம்மளுக்கு தானே காட்டணும் சரியா கைஸ் பட பேரு எப்படி யார் எழுதுறது அப்ப எப்படி சொல்றது என்ன சொல்றது இப்ப பாருங்க இல்ல கொஞ்சம் இருக்காது அவங்களுக்கு செஞ்சு காட்டு எனக்கு செஞ்சு காட்டு கதகளி மோகினி ஆட்டம் மீசை காந்தாரா இல்லையா நானு சின்ன வயசுல யாரு பொடியன் சின்ன பொடியன் சின்ன வயசுல என்ன பேசுனா சின்ன வயசுல என்ன சொல்லு நானு சின்ன வயசுல பொடியன் டை கட்டிட்டு ஃளைட்ல போனேனா டை கட்டிட்டு குழந்தை பொடியன் மனிதன் இருங்க சின்ன வயசுல டை கட்டிட்டு ஃளைட்ல போனேங்கன்னா சொட்டை மண்டை மொட்டை இங்க பாருங்க அப்படின்னா சின்ன வயசுல டை கட்டிட்டு ஃளைட்ல போனது ஒரே ஒரு தரம் தான் இது வரேன் அந்த ஏரோஸ்டஸ் ட்ரைனிங் போகும்போது பண்ணு அங்க பண்ணி கட்டு அப்புறதே ரெண்டு பேரும் அப்படின்றாங்க எங்க வைக்கிறா இங்க வந்து இப்படி அமைக்கி காட்டுது இவருங்க இவன் என்ன செஞ்சாலும் பாருங்க அப்பாட தம்பிங்கிறான் இப்ப வந்து தப்பான வேலை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க எலெக்ஷன் விஜய் எலெக்ஷன்ல விஜயா டிவிக்கு ஜனநாயகன் பட பேரு பழைய பட பேரு புது பட பேரு ரெண்டையும் ஒட்டணுமா முத ஃப்ளைட்டுனா இப்ப கொக்குங்கிற என்னடா கொக்குல என்னடா நானு டை கட்டிட்டு ஃப்ளைட்ல போனேன் நீ அதான் சொல்ற நானு டைய கட்டிட்டு ஃப்ளைட்ல போனேன்னா என்ன அர்த்தம் என்ன அடிக்கிற லேட்டா அடிக்கிற நான் குட்டி குழந்தை பெரிய குழந்தை அப்ப யாருன்னா 10 5 15 வயசு 15 வயசுல கொலை என்னடி இருங்க விஜய் வந்தாரு எலெக்ஷன் ஜனநாயகன் இல்லை 15 வயசுல கொலை காட்டிட்டு திருமலைக்கு அடுத்த படமா மதுரைக்கும் அப்புறமா சிவகாசி கில்லி திருப்பாச்சி சின்ன வயசுல நான் பார்த்த படமா அப்ப சின்ன வயசுல எதுக்கு இப்ப தேய்ச்சி காட்டுற அம்மா தானே குட்டி அம்மா சித்தியா ஏய் ஒரு வேர்டா 2 வேர்டா ஒரு வேர்டு உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஒரு வேர்ட் ஒரு கம்ல பேசிட்டு சொல்றது இல்ல பேசவே கூடாது இருக்க போற நீ கேம்ல இருக்க அப்ப எல்லாம் அழிச்சிருவோம் முதல்ல இருந்து பேசுவோம் இது என்னடா இது கொக்கு
கோழி, வான்கோழி, ஒஸ்ட்ரிச். ஏங்க இவ்வளவு பெரிய கொக்குங்கிற அதை கடிச்சு திங்கிறா. எனக்கு புரியல. இது என்ன சொல்ல வந்து? படப்பேர் ஒழுங்கா பாத்தியா இல்லையா? ஒழுங்கா பாத்தியா படப்பேரை? நானு I am me, myself, my. I am you. Youth. நான் கோழியை கண்ணு கேம் கருணா சொல்லுவேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கண்ணாசை காட்டுறதுக்கு மூக்க பெருசா காட்டுவ மாட்டேன். பார்த்தா இப்படி இல்லாட்டி அவங்க அம்மாவை காட்டுறது பாட்டு பாடி காட்டுவோம். நான் எதுக்கு டைய கட்டிட்டு ஃப்ளைட்ல போகணும்? நீங்க இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு அப்படித்தான் சொன்னேன். கை கட்டிட்டு வெளிநாடு போகணும், வெளிநாட்டு லாங்குவேஜுக்கு அதை பிடிச்சிட்டேன் நாடு. பரவாயில்ல, நல்லா கென்னுக்கு மூக்கு நங்கடா. ஆண் பாவம் பொல்லாதது அது இதுன்னு நல்ல லென்த்ல இருந்தான பேர்லாம் கண்டுபிடிச்சாச்சு. பூக்கி கூட கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டே எழுத்து அதுக்கு முக்குறாங்க கிடந்து. அதாவது மிஸ்டி வந்து என்னோட சின்ன பருவம் அது என்ன யூத், நான் யூத்தா இருக்கும்போது சொல்லிருக்கலாம் நீ டீத். அப்ப அதை சொல்லிருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப என்ன நீ டீத்னா யூத் பாருங்க. லேட்டாக படத்துக்கு சம்பந்தமே இல்லாம அங்க சுத்துறேன். சிம்பிள். சரியா? நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பேங்கிறது அப்புறம் சொல்றேன். முதல் இவங்க லீலையை சொல்லுவோம். உன்னோட சின்ன வயசு பருவம் அப்படின்னு மிஸ்டி சொல்ல ட்ரை பண்ணி மிஸ்டி வந்து அந்த யூத்தை சொல்றதுக்கே ட்ரை பண்ணுது. அம்மா பாக்குறாங்க இது போனா சரி வராது. அது என்ன யூத்து, நம்ம சுத்தி வருவோம்டா யூத்ல கூட நடிச்சது சொல்லி பார்த்துட்டேன். அதான் விஜய். ஓ விஜய், இது விஜய். இங்க இப்படி என்ன டக்குன்னு என்னன்னா அந்த விரல்ல மை வைக்கிறதா, விரல்ல மாத்தி காட்டிட்டா. அதுக்கப்புறம் அம்மா மிஸ்டியும் என்னடின்னு கேட்டா, இது இது உலகத்துக்கே தெரியும். என்ன அடிக்காட்டு, எங்க அடிக்காட்டு, நீ அடிக்காட்டு என்னன்னு கேட்டா இந்த விஜய் இப்படி இப்படி பண்ணுவாரு. அதுதான் சோ விஜயோட படம், விஜயோட பழைய படம் புது படம் எல்லாம் சொல்லிட்டாங்க. விஜய் வரைக்கும் வந்துட்டா. நான் விஜய் எலெக்ஷன் ஜனநாயகன் நினைச்சிட்டேன். நான் இதுல மிஸ்டியை கூட விட்டுருலாம். இவரு இப்ப கென் கருணா சொல்லிட்டோம்னா அந்த பையன் நடிச்சது இப்ப ரீசெண்டா வந்து ஒரு படம் யூத்னு சொல்லிடுவான். கென்னுக்கு என்ன சொல்றது? அப்ப எழுத்த மாத்துவோம். ஹென்னா அந்த கோழி ரகம்ல என்னன்னு கேட்டா கென். சரி, இப்ப கென்னுக்கு வந்தாச்சு. இப்ப கென்னை இவன் கண்டுபிடிச்சிட்டான்னா கருணாசுக்கு என்ன பண்றது யோசிச்சிருக்கான். இவனை பத்தி பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நடிகரை யாருக்குமே தெரியாத அளவுக்கு அடையாளம் சொன்னேன். ஜீவாக்கு பிஞ்ச காதுன்னு சொன்னேன். அதை போய் நீங்க எல்லாம் பார்த்துட்டு ஆமா ஜீவான காது ஒரு மாதிரி மடிஞ்சு போய் தான் கிடக்கு, கௌசிக் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஜீவாக்கு காது மடிஞ்சிருக்கிற விஷயமே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். இவரு நடிகர்களோட படங்கள் அவங்களோட திறமைகளை வச்சு எல்லாம் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறது. எது அவங்க உடம்புல வித்தியாசமா இருக்கு அதை வச்சு கருணாசுக்கு என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டா, என்னன்னு கேட்டா கென் கருணாசுக்கு மூக்கு பெருசா இருக்குல்ல, அதனால மூக்க பெருசா வச்சு காட்டுனா கருணாசா. கருணாசு வீடியோ பார்த்தா பாரு, ஏன் நீ கிளவி என் மூக்க பத்தி நீ நடிச்சு காட்டுறிய, உனக்கு மட்டும் மூக்க என்ன முட்டியா இருக்கு. இவனை மாதிரி படப்பேர் சொல்றதுக்கு இந்த ஜில்லாவிலே ஆள் கிடையாதுங்க. இங்க பாருங்க கிரேஸ் அக்காவே நினைச்சு பாத்துருக்காரு. கிரேஸ் அக்காக்கு என்ன சொல்றது இல்லையே, கென் கிரேஸ்ன்னு வராது, கென் கருணாசுன்னு தான் வருது. சரி நம்ம மூக்குல இருப்போம்.
பாட்டு வேற பாடி காட்டுறது. இப்ப ஏதோ சொன்னீல்ல இப்ப என்ன சொல்ற? இப்ப அந்த படம் பேருக்கு ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க இப்ப ஏதோ என்ன, சொன்னா. பல்லு என்ன, ஆ, டீ- இப்ப சொல்றாரு அதெல்லாம் இல்லாட்டி இன்னொன்னு சொல்லிருப்பேன். யூ, டீ. என்னோட பல்லா என்ன சொல்லி காட்டுன்னா இப்ப யூத் அந்த இத்துக்கு பதிலா இத்துல முடியல இன்னொன்னு யூத் அது மாதிரி டீத் இவன் யோசிக்கிற மாதிரிலாம் இப்ப யூ டீத்னு கண்டுபிடிச்சிட்டு யூத்ல வர முடியாது. யூ டீத்னு கண்டுபிடிக்க முடியுமா? இவரு படம் பேரை சொல்லி பாக்குறாரு, ஆக்டர்ஸ் சொல்லி பாக்குறது முடியலையா அந்த சவுண்டிங் அதுகளை வச்சு கண்டுபிடிக்க பாக்குறாரு. ஓ, அதுல டான்ஸ் எல்லாம் இருக்குடா. எலும்பி மீனிக்கி அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி முட்டை கலக்கிய முட்டையை அடிச்சு போட்டு கலக்கி முட்டை கலக்கி அப்படின்னு இருக்கலாம். நான் அந்த சிம்பிளா ஒன்று பண்ணியிருப்பேன். இது என்னது ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழ்ல, அதை அப்படியே மாத்திக்கிட்டே இருந்திருப்பேன் சவுண்ட் வர்ற வரைக்கும். அதை விட்டு புட்டு எப்பா. ஆனா பாருங்களேன் இந்த வீடியோவை பாவம் நம்ம கென் கருணாஸ் பார்த்தாரு. என் பேருக்கு இப்படி ஒரு அர்த்தமா கென்ன ஹென்னு மாத்தினா பாத்தீங்களா? இதோ சொல்லும் போது சவுண்ட் வருதானே. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. ஐயா இப்ப யாரு இப்ப நீ கண்ணு தலையில வை. இங்க கண்ணை திறக்காத. ஒன்றுதானே गाइस இதான் படத்தோட பேரு. வெரி ஈஸி. நான் எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ எவ்வளவு ஈஸியா நடிச்சு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு முதலாவது ஊசி சூடு உடம்பு குத்துது பெரியது பூ மலருது ஃப்ளவர் மலர் 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 குத்துது. முள்ளு மலர் ஆ, மலர் குத்துது. மலர் குத்துதா? எப்படி பாருங்க, குத்துன மலர்ந்துச்சு, முள்ளும் மலர். யூத்துங்கிற ஒத்த வார்த்தை ரெண்டே எழுத்து தமிழ். ரெண்டே எழுத்து. கென் கருணாஸ் எழுத்து, அவங்க எழுத்து. எப்பா சரியா சரியா गाइस இதான் படம் பேரு. ஃபர்ஸ்ட் முத எத்தனை வார்த்தைன்னு சொல்லிடு. ரெண்டு எத்தனையாவது வார்த்தைன்னு சொல்லிடி. முதலாவது வடை. இதயம். இங்க பாருங்க guys. படம் பாதி ஓட்டு போட்டுருக்க. இது ஹார்ட். எங்க ஹார்ட்டை காட்டு. இங்க கிட்ட வந்து காட்டு. இது ஹார்ட்டா? உளுந்த வடை மாதிரி இருக்கு. இதயம். இதயம் பரிமாறுறாங்களா? இதயம் பரிமாறு. லவ். காதல். காதல். ஆமான்னு சொல்லி அதுலயே எப்படி நின்னா காதலிக்க நேரம். இப்ப மிஸ்டி சொல்றபடி பாத்திருந்தா வட சுட நேரம் பேர் வந்துருக்கணும். நீ எல்லாம் இதயத்தை நீ காட்டவே கூடாது சரியா? பேசாம இரு. இதயத்தை கூட திங்கிற ஐட்டமாவே காட்டுது மிஸ்டி. குஞ்சி கக்கி குஞ்சி இதயமா. அந்த இதயம்னா அந்த இப்படி வரணும். அந்த ஹார்ட்டை போட்டு அந்த இப்படி வரணும். பாருங்க இவனே ஒழுங்கா செய்யறான். அவன் உளுந்த வடையை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ ஐயோ. சரி இப்ப நீ ஆமா गाइस இதான் பட பேரு. கண்ணை தருங்க. இது வெரி ஈஸி. இப்ப பாருங்க நடிச்சு காட்டுறேன். ஐயோ அவரோட படம் இல்ல ராதிகா தான். நீ காந்தாரா? காந்தாவா? காந்தான்னு ஒரு படமா? அன்னைக்கு தாண்டி பார்த்த துல்கர் சல்மானோட படம். அந்த ஹீரோயினை கொலை பண்ணிடுவாரு. அம்மா சொல்றாங்க நல்ல படம்டா. காந்தாவா படத்தோட பேரு? எனக்கு பேரெல்லாம் தெரியாது. படங்கள் ஒவ்வொரு நாளும் படம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு இவரு காந்தா கண்டுபிடிச்சாச்சுன்னு. அது என்ன ராதிகோட அப்பா பேரு? அவர் என்ன படம்? அவன் பழைய படத்துக்கு போயிட்டான். காந்தா அவ்வளவுதான். அவ்வளவுதாங்கிற மிஸ்டி அப்படின்னா நான் அழுது காட்டுறேன். ரத்தம் வந்த கண்ணீர். மிஸ்டி அப்பயும் காந்தான்னு சொல்லிட்டேன். அது அவ்வளவுதாங்கிற இல்லையா? காந்தாரா? நீ யாரா கேம முடிக்கிறதுக்கு? நான் தாண்டா முடிப்பேன். காந்தாராடா. மிஸ்டி அப்படியா? காந்தான்னு படம் இருக்கா? இவன் மிஸ்டியை நக்கல் பண்ண வந்துட்டான். இப்பதான் சொன்ன அட்டை கதை நின்று
அட்டகதா அப்படிங்கிறான். அது தெலுங்கு மலையாள படமா தெலுங்கு படமா? கூப்பி என்னது? கூப்பி என்ன? பூக்கி பூக்கி. இவர் இப்ப சொல்றாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அட்டை கத்தியையும் பூக்கியையும் சேர்த்து வச்சு நக்கல் பண்ண முடியல. அதை இப்ப ரீகால் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் தான். இவர் அட்டகதான்னா எனக்கு தெரியாதா? அது கூப்பி தானடா. என்ன கூப்பி? கூப்பியா கீப்பியா? என்ன கூப்பின்னு பார்த்தா பூக்கிய திரும்பிட்டாரு. கூப்பி இப்பதான் பாட்டியா நிப்பான்னா, இப்ப அதுக்குள்ள என்ன கூப்பியா பூக்கியா கூப்பிட்டா? நீங்கெல்லாம் என்ன 2K கிட்ஸ் பூக்கிங்னு பேர் கொண்டு வரது? இவன் கொண்டு வந்திருக்கான் இப்ப புது ட்ரெண்ட், லவ்வுக்கு புது டேர்ம் கூப்பி. ஆமா, யாராவது டைட்டில் வச்சு எடுக்கிறதா எடுங்க கூப்பி. இவனுக்கு மட்டும் இவன் காதுல என்னத்த கரைச்சி ஊத்துறது எல்லாம் தப்பு தப்பா கேட்குது. கான்பிடென்ட்டா அதை சொல்லுவாரு. அட்டகதா, டிப்பா, கூப்பி. இப்ப நானா நடிச்சேன். இப்ப நான் சரியா? நீ ட்ரை பண்ணு. गाइस இதான் படம் பேரு. நீ ட்ரை பண்றியா? ஜெயில் ஜெயில் சிறை. டக்குனு முடிஞ்சு போச்சு. இப்படி காட்டணும்னே அது ஜன்னல் கம்பி சொல்லல, டக்குனு ஜெயிலண்டா. இல்ல அப்படி கம்பியை காட்டினாலே ஜெயில் தானே. சரி இப்ப யாரு? இப்ப நீ கண்ண மூடு. गाइस இதான் படம் பேரு. இத ஈஸியா சொல்லலாம், ஆனா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். சரியா? இது அச்சோ இப்ப கிட்டத்துல வந்து படம் 10,000 வாலா. அதெல்லாம் தெரியுது. ஓ ஐயோ, அந்த அவரோட படம் 10,000 வாலா. ஜேகே என்னது? ஐயோ ஜேகேங்கறான் பாருங்க. இல்ல மூணே மூணு எழுத்து. பிரதீப் ரங்க. ஓ அவரோட படம்லாம் தெரியுது. படம் பேர் வரும். அவருக்கு முண்டுங்க. பழைய படம். டிராகன். அதுக்கு முதல் ஓ ஓ சத்யராஜ் சாதிகா அம்மா. எல்லாம் தெரியும். படம் பேர் தொட்டாலே படம் பேர் வரும். எனக்கு தெரியல படம் பேர். என்ன பேர்? ரெண்டாவது இங்கிலீஷ்லயே வரும். லட்சங்கோ. லட்சங்குமார். லட்சங்கோ. தொட்டாலே 10 10 விரல் 10 ஃபிங்கர் 10 ஃபிங்கர்ஸ். 2 விரல் 2 விரல் 2 2 அவரோட படம் என்ன? 2 அவரோட படம் என்ன? மறந்தே போயிட்டா அந்த படம். இப்ப கிட்டதுல அந்த படமா? இல்ல மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. படம் பேர் தெரியாதா? சொல்லுங்க மாமா குட்டியா? அந்த படம் தானே. 2 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். மிச்சத்தை சொல்லுங்க. இவரு சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. அந்த பாட்டெல்லாம் பாடி பாக்குறாரு. இப்ப அவருக்கு அவரோட பேரை சுருக்கி பிஆர்னு வச்சிருக்காங்கல்ல. இப்படி சொன்னோடனே அம்மா வந்து இவரு யாரு? ஜேகே. இல்ல நான் அந்த இப்ப வந்த படத்தை நினைச்சேன். 3 லெட்டர்ல வரும். என்ன படம் அது? எல்ஐகே. அதுலயும் ஜேகே என்ன சம்பந்தம்? பிரதீப் ரங்கநாதன் பிஆர் ஜேகேன்னுட்டா. சொல்லுங்க மாமா குட்டி. இவருக்கு பட பேர்லாம் தெரியாது, ஆனா அந்த படத்துக்குள்ள வர்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப மிஸ்டி சைட்ல இருக்கிற ஃபைனல் பேப்பர். गाइस இதான் இது. இப்ப நான் கெஸ் பண்றேன் பாருங்க. இப்படி ஒரு படம் இருக்கான்னா அம்மாக்கு அது தெரியல. அப்ப புதுசா தான் இருக்கணும். சொல்லு. குத்து செத்து குத்து செத்து செத்து குத்து கொலை கொலை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாளா? இருங்க,
கொலைங்கிறது வந்து விஜய் ஆண்டனியோட படம். 2 வார்த்தையா? அதைத்தானே முதல்ல சொல்லணும். 2 முதலாவது சொல்லிட்டேன் கொலை, 2வது கோழி, முனியா மறுபடியும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இருங்க. இது இருங்க இவருக்கு அது தெரிஞ்சிருக்காது. கொலை சேவை புதுசு அது புதுசு. அன்னைக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு மிஸ்டி கேக்குது, இந்த படம் வந்துச்சுன்னா சொல்லுங்க பாப்போம். கொலை சேவை தெரியல, நானும் பார்க்கல. சரியா? இப்போ யார் உங்ககிட்ட ஒரு பேப்பர் ஓகே. இப்போ என்கிட்ட பேப்பர் காலி. இப்போ ரெண்டே தான் அவங்க தான் சொல்ல போறாங்க. 2மே நான் நடிக்க போறேன். நடிச்சுட்டு கேம் முடிப்போம். இப்போ கண்ணை மூடுங்க. மிஸ்டி தலையில வை. இதான் பட பேரு. இது வெரி ஈஸி. ஓகே, கண்ணை தரங்க. ஒரே வார்த்தை தான். பெட்ரோல் பங்க், பெட்ரோல் டீசல். எப்படி பெட்ரோலை காட்டி அடுத்தது டீசல்? யாரோட படம் இந்த? ஐயோ, அந்த பொடிய பிக் பாஸ்க்கு அந்த பொடி தான. வடிவான பொடிய தான் பேரை சொல்லு. அட்டகதாவா? இல்ல, இப்ப நேத்து கூட அவரோட பேர். ஆமா, பேரை சொல்லு. தம்பி, உன் பேர் என்ன? தம்பி தம்பி ராமையா. சரி, வடிவான ஆள் அந்த பொடிய. ஆமா, சொல்லு. மலேசியாவுக்கு வந்த இடத்துல போய் பார்த்தாங்க. பிக் பாஸ்க்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு நேத்து கூட வடிவா சொன்னாரு அவரோட பேரு. இப்ப சொல்லுவாரு பாருங்க, ரவி வர்மா. ஒரு 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 நகைக்கடையோட பேர்ல அந்த பேர் வரும். ஐயோ, வருதுல. லலிதா குமார்ங்கறான். கல்யாண் எப்படி நகைக்கடையில அவரோட பேர் இருக்கு, லலிதா குமார். சரி, இப்போ ஃபைனல் கடைசியாது. கண்ணை மூடுங்க, அது தள்ள வைங்க. गाइस, இதான் படம் பாத்துக்கங்க. இது வெரி ஈஸி. அந்த படம் எங்கேயும் பார்த்தாங்க. இது என்னது? மாஸ்டரா? எம்ஜிஆர் படம், கார்த்திகை படம். ஐயா, அது என்ன? வாவாத்தியாரிப்பா. எனக்கு இப்படி செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் ஒரே கூச்சமா போச்சு. இது எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டுறாங்க. அதனால தான் டக்குன்னு சேஃப்டிக்கு சாட்டையை சொல்லிட்டு. நீ எப்படி சொல்லல? நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அது யாரு? ரெட்டுக்கு இல்ல சந்தனக வந்து புஷ்பா. அது இப்படி காட்டிடுவாங்க. இங்க பாருங்க, நான் எம்ஜிஆர் நினைச்சு இப்படி என்னோட அம்மா வந்து ரட்டுக்கு மிஸ்டி புஷ்பராஜ். கடைசி வரைக்கும் நல்ல வேலை நான் சாட்டையை மட்டும் சொல்லட்டலன்னு வச்சுக்கோங்க. மானத்தை வாங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் பாடி இருப்பாரு. நம்ம இது எம்ஜிஆர் சார் ரெஃபரன்ஸா வச்சு வந்த லேட்டஸ்ட் மூவினா வாவாத்தியார் தான். காய்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஃபன்னு போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி பார்ட் 3யும் பண்ணியாச்சு. இப்போ கண்டிப்பாக பார்ட் 4வும் வேணும்னுவீங்க. நாங்கள் இருக்கிற படப்பேரெல்லாம் எழுதி எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் திருப்பியும் பார்ட் 4 வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா மேபி அடுத்தடுத்த வாரங்கள்லையோ மேபி அடுத்த மாதமோ நான் இதை பார்ட் 4 எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஸோ பார்ட் 3 எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கேம் விளையாடணும், படப்பேர் சொல்லி கெஸ் பண்ணுற கேம் விளையாடணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்சடைல் பிளேயர் இந்த இருக்காரு கென் கருணாஸை விடவா ஒரு எக்ஸாம்பிள் வேணும். அவங்களுக்கு அது அடுத்த பார்ட் வேணும்னா எதுக்காக, என்ன காரணம், உங்கள என்ன ஹெவி பாருங்க அவன் நீங்க என்ன சொல்லணுங்கிற பதில சுருக்கி அவன் பக்கம் திருப்புறான். உங்களுக்கு பார்ட் 4 வேணும்னா அதுக்கு என்ன காரணம்? எதுடா உன்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சுது அப்படிங்கிற அந்த பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இதில் வந்து கௌசிக் தான் ஃபன்னு, கௌசிக்குக்காகவே பார்ட் 4 பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்குது அப்படியே பொதுவாக சொல்லுங்கள். கௌசிக்கெல்லாம் நீங்கள் இவரோட டெக்னிக்கெல்லாம் நமக்கு தெரியாதா? எனிவேஸ், வீடியோ எங்களுக்கு நல்ல ஃபன்னாக இருந்தது. புதுசாக இன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு ஜீவா மாதிரி இன்னைக்கு கருணாஸ் வேறு கண்டுபிடிச்சோம். இது மாதிரி எத்தனை பேர் அடுத்தடுத்த பாட்டில் கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியல. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.